அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து ரமதானை வரவேற்போம். இந்த ப்ரோக்ராம்ல ரமதான் மாசத்துல செய்ய வேண்டிய அமல்களை பார்த்து வர்றோம், விட வேண்டிய விஷயங்களையும் பார்த்து வர்றோம். அது மட்டும் இல்லாம நாம எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத ஒரு நினைவூட்டலா பார்த்து வர்றோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லைலத்துல் கத்ருடைய இரவு, ஈத்திகாஃபுடைய வணக்கம், பாவ மன்னிப்பு, நோன்பு பெருநாளுடைய தர்மம், பெருநாள் தொழுகையில எங்க தொழுகிறது சிறந்தது, அதிகப்படியான தக்பீர் கூறுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ரமலான் மாதத்தோடைய இந்த மகத்துவமான ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படின்பதா. இந்த இரவுலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியா ஹுதாவா அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானதா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 97வது அத்தியாயம் 103 வசனம் சூரா கத்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாசத்துல 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அந்த மாசத்துலதான் மலக்குகள் அழகான முறையில வருகை தந்து நிறைய ரஹ்மத்தை இறக்கக்கூடிய மாதமா நாளா இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த நாளை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் இத்திகாஃப் இருக்கிறது சுன்னத்தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதா உஸ்தாத் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்துல 2 மனிதர்கள் ஒரு விஷயத்துல தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 பேரோடையும் ஷைத்தானும் இருந்தான். அதனால நான் அந்த இரவு எதுங்கிறத உங்களுக்கு அறிவிக்க மறந்துட்டேன். எனவே நீங்கள் ரமலானின் கடைசி பத்துல லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. இது புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸா இருக்கு. பாத்தீங்களா? இந்த கத்ருடைய இரவு எந்த நாள் சொல்றதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. இடையில 2 பேர் தர்க்கம் பண்ணிட்டு சண்டை சச்சரவுல இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஷைத்தானும் இருந்தான். அதனால மறக்கடிக்கப்பட்டுட்டேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பை சொல்றேன், கடைசி 10 நாள் இருக்குல்ல, அதுல ஒற்றைப்படையான இரவுகள் நீங்க தேடிக்கணுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்காக ரமலானுடைய கடைசி 10ல மரணிக்கும் வரைக்கும் இத்திகாஃப் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுவும் புகாரிலயும் முஸ்லிம்லயும் பதியப்பட்ட செய்தியா இருக்கு. அப்போ நீங்க லைலத்துல் கத்ர் இரவை ரமலானுடைய கடைசி 10ல ஒற்றைப்படையான நாட்கள்ல 21, 23, 25, 27, 29 இந்த நாட்கள்ல நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுவும் புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல யார் ஒருத்தர் நம்பிக்கையோடனும் நன்மையை எதிர்பார்த்தோம் வணங்குகிறாரோ அவரது முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இதுவும் புகாரி ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கு. சுப்ஹானல்லாஹ். ரமதான் வர்றதுக்கு முன்னாடியே ரமலான் மாதம் எப்படிப்பட்டது, அந்த மாசத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியா குர்ஆனை இறக்குனான். அதனால அது குர்ஆனுடைய மாதம். அதனால அந்த குர்ஆனை நம்ம அழகான குரல்ல ஓதணும், அதனுடைய சட்ட திட்டங்களை விளங்கணும், அதை விளங்கி அமல் செய்யணும். அது மட்டும் இல்லாம குர்ஆனத்தை நாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லி இருக்கான், இவ்வளவு பெரிய 30 பாகம் நிறைந்த கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இவ்வளவு பெரிய நூல்ல, இவ்வளவு பெரிய புத்தகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவெல்லாம் சொல்லி இருப்பான். ஆய்வு செய்யணுமா இல்லையா? நிச்சயமா ஆய்வு செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவுல, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல ரமலானை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான்ல கடைசி 10ஐ அடைந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் அந்த அப்ப கத்ருடைய இரவுன்னு ஒரு நாள் இருக்குது. அல்லாஹ் அது 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்கதா ஆக்கி வச்சிருக்கோம். அந்த இரவுல யார் ஒருத்தர் இறைவனை நம்பி
நன்மையை எதிர்பார்த்து வணங்குறாங்களோ, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கங்கல. இந்த கடைசி 10 எவ்வளவு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து அமல் செய்து காத்திருக்கணும். ஆனா மக்கள்ல அதிகப்படியான மக்கள் இத புரியாதவர்கள், இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காம அந்த கடைசி 10ல தான் ரமலானுக்கு தேவையான, பெருநாளைக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, வெளியில போய் ஜாமானுங்க வாங்குறதுக்கு, மத்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் கிருபை செய்த, அல்லாஹ் அருள் செய்யப்பட்ட சிலரை தவிர. ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் எதுக்காக நம்ம முன்கூட்டியே ரமலான் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் நினைவூட்டுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த கடைசி 10 நாளுடைய அமல்களை, நன்மைகளை அடைந்து கொள்ளணும், அல்லாஹ்விடத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களா ஆகணுங்கிறதுக்காகத்தான். அதனால இதை கேட்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களா ஆகணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவு எனக்கு காட்டப்பட்டுச்சு. பின்பு அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டது. நான் அந்த இரவுல தண்ணீர்லயும் களிமண்லயும் சுஜூது செய்ய கண்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூ ஸயீத் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. நோன்பு 21ஆம் நாள் இரவு மழை பொழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் இடத்துல தண்ணீர் பெருகி காணப்பட்டுச்சு. அந்த அதிகாலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுதுட்டு திரும்பும் போது அவர்களுடைய முகத்துல தண்ணீர் மண்ணு படிஞ்சு காணப்பட்டுச்சு. அந்த இரவுதான் லைலத்துல் கத்ர் இரவு. அதாவது 21வது இரவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க. இது புகாரில, முஸ்லிம்ல வரப்பட்டிருக்கு. அப்ப 21வது இரவுல கத்ருடைய இரவா அந்த வருஷம் அவங்க பார்த்திருக்காங்க, அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நேரடியா பார்த்த சஹாபாக்கள் நமக்கு இதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் இரவின் காலை பொழுதுல சூரியன் ஒளி இழந்து உதிக்கும். சுள்ளுண்டு வெயில் அடிக்குது பாத்தீங்களா, சுடுற மாதிரி, அந்த மாதிரி இல்லாம ஒரு சாந்தமா அப்படி சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, லைலத்துல் கத்ர் இந்த கத்ருடைய நாட்கள்ல அந்த கடுமையான சூடோ கடுமையான குளிரோ இல்லாம அமைதியும் சாந்தமும் கொண்டதா அந்த இரவும் அந்த பகலும் இருக்கும். அந்த இரவை அடுத்து வரக்கூடிய காலை பொழுதுல சூரியன் ஒரு இளஞ்சிகப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாத்தீங்களா, நோன்புடைய காலங்கள்ல கடைசி 10ல ஒற்றைப்படையான இரவுல கத்ருடைய இரவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் கடைசி 10ல அவங்க அந்த 20வது நாள் நைட்டே பள்ளிக்கு போய் ஈத்திகாஃப் இருந்து குடும்பத்தாரை விட்டுட்டு மத்த உலக விஷயங்கள் எல்லாம் இருந்து ஒதுங்கி அந்த கடைசி 10 நாளும் பள்ளியில தங்கி அல்லாஹ்வை வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக, மன்னிப்பு தேடுறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, ஈத்திகாஃப்ல 10 நாளும் அவங்க மரணிக்கும் வரைக்கும் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த கடைசி 10 நாளையும் நம்ம இதுக்காக ஒதுக்கிக்கிறணும், ரெடியே ஆகணும் அப்படிங்கிறத இதுல இருந்து பாக்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தியையும் இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு கொடுக்குறாங்க. நோன்பு 27ல லைலத்துல் கத்ர் இரவா, அது எப்படி என்ன செய்யறாங்க, 27ல தானே, 26வது நைட்ல விடிஞ்சால் 27ஆ இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல தான் அதிகப்படியான மக்கள் கத்ருடைய இரவுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லைலத்துல் கத்ர் 27 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துலயுமே சொல்லல. அந்த இரவை அடைந்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் வரை ஈத்திகாஃப் இருந்தாங்க. எப்போ, 20ல இருந்து 30 வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அடையாளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி அந்த அடையாளங்கள்ல கடைசி 10ல ஒற்றை இரவுகள்ல அது தென்படுமாயின் அதுவே லைலத்துல் கத்ர் இரவுங்கிறதையும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல ஆர்வத்தோட அதிகமான வணக்கங்கள்ல ஈடுபட்டு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள நம்ம முயற்சிக்கணும். அந்த லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் அறிந்துட்டா நாம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி குடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வே, நிச்சயமாக நீ மன்னிப்பவன் யா அல்லாஹ், மன்னிப்பை விரும்புவன் யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இப்படின்னு சொல்லி ஆயிஷாவே நீங்க துஆ செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜா, திர்மிதில பதியப்பட்டிருக்கு. அப்போ இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருத்தரும் இந்த கதருடைய இரவை அடையணும், இந்த கதருடைய முழுமையான நன்மையை பெற்றுக் கொள்ளணும்டா, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான்ல 20வது நோன்புல இருந்து 30 நோன்பு முடிகிற நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்ப தெளிவா பெற தெரிய மாட்டேங்குது. நாள் பிறையா, 2வது நாள் பிறையா நமக்கு தெரியல. அப்ப இந்த 10 நாளும் ஒற்றைப்படையான இரவுன்னு நம்ம எதை கரெக்டா கணிச்சு சொல்லி நம்ம இபாதத் செய்ய முடியும்? தெரியாத காரணத்தினால 10 நாளுமே இரவு காலங்கள்ல நம்ம அல்லாஹ்வை நின்று வணங்கி, நிறைய திக்ருகள் அமல்கள் செஞ்சு, நிறைய பாவ மன்னிப்பு தேடி, அந்த இரவை ஹயாத்தாக்க உயிர்ப்பிக்க, அந்த இரவில் அமல்கள் செய்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ். முயற்சிப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அதற்குரிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாவ மன்னிப்பு தேடுறத பத்தி இந்த இடத்துல சொல்லும் போது, அன்புள்ள சகோதரிகளே, மனிதர்களாக பிறந்த அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில பாவ மன்னிப்பு விஷயங்களை, நாம எப்படி பாவ மன்னிப்பு தேடணுங்கிறத எல்லாத்தையும் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல உஸ்தாதும் நமக்கு சொல்றாங்க, மனிதர்களா பிறந்த அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்களே. பாவத்தை விட்டும் மன்னிப்பை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. அதாவது பாவம் செய்யாத மனிதர்களும் இல்ல, மன்னிப்பு தேடாம இருக்கிற மனிதர்களும் இல்ல. ஏன்னா நாம் செய்த பாவத்திற்கு அழுது தவிச்சு, அதை பத்தி வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு, பச்சாதாபப்பட்டு, அப்படி கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை வச்சு மன்னிப்பு கேட்டோம்டா, இன்ஷா அல்லாஹ் கருணையே உருவான ரப்பு நம்மள மன்னிக்க கூடியவனா இருக்கான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் 39வது அத்தியாயத்துல 53வது வசனம். குல் யா இபாதி, நபியே சொல்லுங்க என்னுடைய அடியார்கள் கிட்ட. யார்கிட்ட? என்னுடைய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோடு சேர்த்து சொல்றான் பாருங்க அடியார்களை. அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்க, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்கள், அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல, பாவம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்களாம் என்னுடைய அடியார்கள் தான் அல்லாஹ் சொல்றான். அவங்கள்ட்ட நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்துட வேண்டாம். நீங்க பாவத்திலிருந்து விலகி, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி, குடியா இருந்தாலும் சரி, கூத்தா இருந்தாலும் சரி, விபச்சாரமா இருந்தாலும் சரி, வட்டியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அடடா நம்ம இப்படி ஒரு பாவம் செய்யறோமே, நம்ம ரப்புக்கு முன்னாடி போய் நிக்கணுமே, வட்டியை தடுத்திருக்கேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றானே, என்னோடு போருக்கு வர்றியா, அப்படிப்பட்ட பாவம் சொல்றானே, இதை நம்ம வாங்குறோமே, கொடுக்குறோமே, எழுதுறோமே, இதுல இருந்தெல்லாம் நம்ம விலகிடணும்னு மனம் வருந்ததா? வாங்க, நம்பிக்கை இழக்காதீங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். விபச்சாரத்துல ஈடுபட்டுறீங்களா? சூழ்நிலையா, சந்தர்ப்பமா? அடடா இது பெரிய பாவமே, இது எவ்வளவு பெரிய தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க, இனிமேல் நான் விலகிடுறேன் யா அல்லாஹ், இந்த பெரும்பாவத்துல இருந்து என்னை காப்பாத்திரியா அல்லாஹ். வருந்துறீங்களா? கவலைப்படுறீங்களா? வாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். அது மட்டும் இல்ல, குடுக்கல் வாங்கல்ல மோசடி செஞ்சிட்டீங்களா? அநியாயம் செஞ்சிட்டீங்களா? பொய் பேசிட்டீங்களா? புறம் பேசிட்டீங்களா? வேற என்னவெல்லாம் செஞ்சிட்டீங்க? தொழுகையில அலட்சியமா இருந்துட்டீங்களா? வாங்க, இனிமேல் நான் அலட்சியமா இருக்க மாட்டேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். வருந்துறீங்களா? கவலைப்படுறீங்களா? வாங்க வாங்க, என்கிட்ட வாங்க. என்னுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன். ஆனா மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி அந்த பக்கம் போயிடாதீங்க. அந்த மன்னிப்பு கேட்டதுல நீங்க உறுதியா இருங்க. உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ்
அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நீங்க பாவத்திலிருந்து விலகி மனவருந்தி மன்னிப்பு கோரினால் நிச்சயமா அல்லாஹ் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்போனும் அருள் பாலிப்போனுமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்பு தான் நம்முடைய ரப்பு. அந்த ரப்ப தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நாம மனசாட்சியா அது இதுன்னு சொல்லி போறோமே, ஒரு நாளும் போகக்கூடாது. நம்ம அறிஞ்சோ அறியாமலோ செய்த பாவத்துக்கு உடனே அந்த நிமிஷத்திலேயே அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கூறணும். மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அதன் பக்கம் நெருங்க மாட்டேன்னு உறுதி கொள்ளணும். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பா நம்ம இருக்கணும். பாவ மன்னிப்புக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரே ஒரு ரப் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. அவன் அன்புள்ளவனா இருக்கிறான், இரக்கமுள்ளவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஏதாச்சும் ஒரு மனக்கேடான காரியத்தை செஞ்சுட்டா, இல்ல ஏதாச்சும் ஒரு அநியாயத்தையோ, மோசடியையோ, பாவத்தையோ, தவறுகளையோ, தப்புகளையோ செஞ்சுட்டா, நம்ம என்ன செய்யணும்? அவசரமா போய் மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால் உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க தேடுவாங்க. யாரு? அல்லாஹ்வை நம்பக்கூடிய அடியார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? இவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுல நிலைச்சிருக்க மாட்டாங்க. உடனே அதுல இருந்து விலகி விடுவார்கள் அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்துல 135வது வசனத்திலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய அடியார்கள், தன்னை நம்பக்கூடிய இறை விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய அழகான பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத 3வது அத்தியாயத்துல 135ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இவர்கள் யாதொரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டாலும் உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களுக்கு அவன் நினைப்பிழை பொறுக்க தேடுவார். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார்? இவர்கள் செய்த அந்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டால் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள். உடனே அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லடியார்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். நீ நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். உன் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களா ஆக்கி வை யா அல்லாஹ். எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் மனக்கேடான செயல்களில் இருந்தும் எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் ஊர் மக்களையும் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே, உண்மையிலேயே எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. நம்ம படைத்த நம்முடைய ரஹ்மானுக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. என்னுடைய பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என் மேல நம்பிக்கை இழக்காதீங்க. தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து விட்ட என்னுடைய அடியார்களே உங்களுக்கு நினைவு வந்த இடத்துல எந்த இடத்துலயும் அந்த இடத்துல முசல்லா போட்டுதான் ஒழுவ செஞ்சுட்டு தான் சஜிதா போகணும்லாம் ஒண்ணும் கிடையாது. நீண்ட இடத்துல கையை தூக்கி ஆவா நான் அறியாம செஞ்சுட்டேன் அல்ல, பலகீனத்துல செஞ்சுட்டேன் அல்ல, தெரியாம செஞ்சுட்டேன் அல்ல, மறந்துட்டு செஞ்சுட்டேன் அல்ல, என்னத்த சொல்லுவோமோ அப்போ சொல்லி அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும் போது பிரார்த்தனை செய்யும் போது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சி அடைகிறானா. என்னுடைய அடியான் என்னையே எஜமானன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அவனை தான் அடிமை அவன் நம்ம தான் தண்டிச்சிருவேன் பயந்து என்கிட்ட கேக்குறான்ல, இவனை நான் மன்னிக்காம நான் எங்க போறேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹமத்தை நமக்கு அளவில்லாம கொடுக்கக்கூடியவனா இருக்கான். இன்னும் சில இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ வருந்தி எவ்வளவு துவா செய்றியோ அந்த அளவுக்கு உன்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மையா மாத்தி தர்றேன், உனக்கு ரஹமத் செய்யறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நாம ஒவ்வொருத்தரும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டா அதுல அதிகப்படியான பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் ஊக்குவிக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நாங்க இந்த இரவை அடைந்துகிட்டா எந்த மாதிரியான துவா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை விரும்புறாய் யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ்ன்னு கேளுங்க. எவ்வளவு ஒரு அழகான சிறந்த ஒரு திக்ர ஒரு தௌபாவ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் அதுல கவனத்தோட இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சொல்றாங்க, மன்னிப்பு கேட்பதற்குன்னு ஒரு விசேஷமான ஒரு திறத்தை இஸ்லாத்துல ஏற்படுத்தல. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஆமீன் சொல்ல ஒருத்தர் மட்டும் துவா செய்யறதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஒருத்தர் மட்டும் தௌபா செய்ய அவங்க அவங்களுடைய விஷயங்களை கேட்பாங்க. அத அடுத்தவங்க எல்லாம் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செஞ்சு கொடுக்கல. ஏன்னு சொன்னா தான் செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தனக்கு தெரிந்த பாஷையில உடனே தௌபா கேட்டு அல்லாஹ்கிட்ட மன்றாடணும்
அப்படிங்கறதுதான் மேல உள்ள நம்ம இப்ப பார்த்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் கவனத்துல இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு 5 நேரம் தொழுகிறோம் பாத்தீங்களா, 5 நேரம் தொழுகிறதும் தொழுது முடிச்சுட்டு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாடமாக்கி வச்சுக்கணும். அதையெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், அந்த துவாக்களை கேட்கணும். ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க, ரமலான் மாசம் 27வது இரவுலதான் என்ன செய்யறாங்க, கதருடைய இரவு இருக்குன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்கள்ல ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி இமாமா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, தௌபாவை சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அதை படிச்சு அதை கேட்டு ஆமீன் சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த பழக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தரல. ஏன்னா நம்ம பார்த்தோம், அந்த வருடம் 21வது இரவுல கதருடைய இரவை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம 20வது அந்த ராத்திரியில இருந்து 30 வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவிதமான அவங்களுடைய வாழ்க்கை சூழல், பாவங்கள், தவறுகள் இருக்கும் இல்லையா. ஒருத்தர் செஞ்சதேவா இன்னொருத்தர் செஞ்சிருக்க போறாங்க, ஒருத்தருக்குள்ள தேவையேவா இன்னொருத்தருக்கு இருக்கும் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆனா ஒரு கூட்டமைப்பா எப்படி துவா கேட்கணும்னு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். மக்கள்ல சிலருக்கு எப்படி துவா கேட்கறதுன்னு தெரியல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம துவா செய்யும் போது, துவா செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லணும், அதுக்கு பின்னாடி நம்ம துவா செய்யணும். அப்ப துவாவோட முடிவுலையும் ஸலவாத்து சொல்லணும், அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம முடிக்கணும். இப்படிங்கிற ஒரு அழகிய வழிகாட்டல் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை இமாம்கள், நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அறிஞர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அதை கற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ரப்பு கிட்ட ஒப்படைச்சு சரணடைஞ்சு சொல்லி காட்டி, யா அல்லாஹ் இன்னென்ன பாவங்கள் இந்தந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் செஞ்சுட்டேன், நீ அதெல்லாம் மறைச்சிட்ட, என்னை கண்ணியப்படுத்திட்ட, என்னை அதை மன்னிச்சு எனக்கு உயர்வு குடி அல்லான்னு நம்ம மனம் வருந்தி நம்ம துவா செய்யணும். அப்படி செய்யும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனா இருக்கான். ஏதோ ஒரு நாள்ல லைட் எல்லாம் அமர்த்தி போட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தர் துவா செய்ய, அதுல நம்ம ஆமீன் சொல்றதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடுனா மன்னிக்க கூடியவனா, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான். ஆனா அப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு இரவுல, அதாவது 27வது நாள் மட்டும் அதனுடைய நாள் இருக்குங்கிறதா நமக்கு சொல்லி காட்டல. அதனால நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத் தராத வழிகளை எல்லாம் விட்டுட்டு, அவங்க எதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதனுடைய வழிமுறையில நாம நம்முடைய அமல்களை செய்யக்கூடியவர்களா, கதருடைய இரவுகளா பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா, தொழுகை இபாதத்து அமல்கள் செய்யக்கூடியவர்களா, தௌபாக்கள் செய்யக்கூடிய மக்களா நாம இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய நாட்கள்ல நம்ம 20ல இருந்து ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும், பகல் காலத்துல நோன்பு நோற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் இருப்போமா. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்களா எங்களை ஆக்கி வைப்பாயா. ஆமீன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க, எந்த நாளும் நம்ம மன்னிப்பு தேடணும் ரப்பு கிட்ட. தௌபாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் கிடையாது. எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி, நம்ம பாவ மன்னிப்பு தேடணும். நம்ம செய்த தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை உணர்ந்து உள்ள தூய்மையோட ரப்பு கிட்ட கேட்கணும். நிச்சயமா ஏதோ பொடுபோக்கா, ஆமா நீ மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்க, நான் மன்னிச்சுக்கோயா அல்லான்னு சொல்லி சும்மா சாரி சொல்லிட்டு போறோம்ல இங்க, சாரிடா அப்படின்னு அந்த மாதிரி இல்ல. உள்ளத்துல வருத்தம் இருக்கணும். இதை செஞ்சுட்டனே, என் ரப்பு என்னைய பாத்துட்டு இருக்கானே, நாளைக்கு என் ரப்பு முன்னாடி போய் நிக்கணுமே. கேட்டா நம்ம என்ன செய்வோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பலகீனத்தினால நான் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையா இல்லையா, யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய அடிமையின் மகள் இல்லையா, யா அல்லாஹ் உன்னுடைய அடிமை பெண்ணின் குழந்தை இல்லையா, நான் என்னை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான துவா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அதனால நம்ம வருந்தி நம்ம துவா கேட்கணும். அப்பதான் அவங்க மன்னிக்க கூடியவனா இருக்கும். சும்மா ஏதோ சாரி சொன்ன மாதிரி பொடுபோக்கா கேட்டு போனா அல்லாவும் அதை பொடுபோக்கா தூக்கி அந்த பக்கம் வீசிடுவாங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். அதனால உள்ள தூய்மையோட கேட்கணும். இந்த இடத்துல 66வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான். என்ன விஷயத்த சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. விசுவாசிகளே, நீங்கள் களப்பற்ற தூய்மையான மனசோட அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்கள் இரட்சகன் உங்களை விட்டு உங்கள் தீமைகளை போக்கி உங்களை சுவனச் சோலையில் நுழைவிப்பான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும்.
சுப்ஹானல்லாஹ். சூரா தஹரீம். ரொம்ப அற்புதமான வசனங்கள் இதெல்லாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் தஆலா என்னைய நம்பிக்கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்க உங்களுடைய உள்ளத்துல இருந்து கேளுங்க. களப்பற்ற தௌபாவா நீங்க கேளுங்க. அப்படி கேட்டா உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன். அந்த சொர்க்கத்துல சோலைகள்ல ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கத்துல நீங்க இருப்பீங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தௌபா செய்யறதுக்கு, பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு எத்தனை வசனங்கள்ல இன்னும் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தௌபாவிலேயே சிறந்த தௌபா, சிறந்த இஸ்திக்ஃபார்களுக்கெல்லாம் தலையானது என்று சொல்லிட்டு சய்யிதுல் இஸ்திக்ஃபார்ன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வஅன அஅ்புதுக வஅன அலா அஹ்திக வவஅதிக மஸ்ததஅது. அந்த இஸ்திக்ஃபார் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இஸ்திக்ஃபார் மூலமா அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, தௌபா செய்யுங்க. அப்படியே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அத்தனைக்கு என்னுடைய ரப்பே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு. இப்படி கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவ விரும்பக்கூடியவனா இருக்கான். அதனால நம்ம பாவம் செய்யக்கூடிய அடியார்கள தானே நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனால நம்ம தவறு செஞ்சுட்டா மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்காக தப்பா செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவை கொடுத்திருக்கான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கான், நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய அழகான வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கான். அதனால நம்ம அதன்படி இருக்கணும் இன்ஷா. இதுமல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 49வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல சொல்லி காட்டுறான், யார் பாவ மன்னிப்பு கேட்கலையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அப்ப பாவ மன்னிப்பு கேட்கறது எவ்வளவு இம்பார்ட்டன்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காதவர் ஆணவக்காரர், அநியாயக்காரர். அது மட்டுமின்றி அல்லாஹ்வை புறக்கணிக்கக்கூடிய மனப்பாவம் உடையவர். அதனால இந்த தீய குணங்கள்ல இருந்து நம்ம விலகிக்கணும். உஸ்தாத் இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அதனால பகல்ல பாவம் செய்தவர் அந்த தனது பாவத்திற்காக அல்லாஹ் இடத்துல அந்த பகல்லையே மன்னிப்பு கேட்கணும். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகல்ல பாவம் செய்வர் தன்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமா அல்லாஹ் தனது கையை இரவில் விரித்து பாவம் கேட்கும் தௌபா செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தௌபாவையும் ஏற்றுக்கொள்கிறான். இரவில் பாவம் செய்வர் தனது பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டார்னா நிச்சயமா அல்லாஹ் தனது கையை பகலில் விரித்து பாவம் செய்கிறவர்களுடைய பாவங்களை தௌபாக்களை ஏற்றுக்கொள்கிறான். சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கும் வரை, அதாவது கியாமத் நாள் வரும் வரை அல்லாஹ் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவன் பகலில் பாவம் செய்து விட்டு தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு இரவுல மன்னிக்கிறான். இரவுல பாவம் செஞ்சுட்டு பகல்ல அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறவங்களுக்கு அவங்களுக்கு தன்னுடைய 2 கையையும் விரித்து மன்னிப்பு கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திய அபூ மூஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம பகல்ல பாவம் செஞ்சா அந்த இரவுகள்ல நம்ம மன்னிப்பு தேடணும். இரவுகள்ல பாவம் செய்து விட்டா அந்த பகல் காலங்கள்ல நம்ம மன்னிப்பு தேடணும். மன்னிப்புங்கிற வாசல் எந்த நேரம் திறந்திருக்கு. ஒருவன் செய்த பாவத்திற்கு எந்த நேரமும் மன்னிப்பு வழங்க, தௌபா ஏற்றுக்கொள்ள கருணையுள்ள அல்லாஹ் தயாராக இருக்கும்போது நாம வர்றதுக்கு ஒரு முறை மட்டும் தௌபா செய்ய முயற்சி செய்யறது, தௌபா செய்யறது சரியான வழிமுறையா? இல்ல. அப்போ நம்ம இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிழமைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை தௌபா செய்யும் பழக்கத்தை நம்ம மாத்தி நாம ஒவ்வொரு நேரமும் தௌபா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்க, அவனிடம் பிழை பொறுக்க தேடுங்க. நிச்சயமா நான் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஹர் பின் யாசர் ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்றாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நாளும் பாவ மன்னிப்பு தேடுவாங்களாம். ஒரு நாளைக்கு 100 தடவை தேடுவாங்களாம். 70க்கும் மேற்பட்ட முறை அவங்க தௌபா செய்வாங்கன்னு மற்ற அறிவிப்புகள்ல வந்திருக்கு. அப்ப என்னைக்கோ ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை வச்சு அன்னைக்கு மட்டும் தௌபா செஞ்சா அது சரியா? இல்ல. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கியிருக்கான். அந்த 5 நேர தொழுகையிலையும் அந்த தொழுகையில அத்தஹியாத்துல, சுஜூதுல ஒவ்வொரு நேரமும் நம்ம துஆ செய்யக்கூடியவர்களா, பாவ மன்னிப்பு தேடியவர்களா இருக்கணும். இதை நம்ம சிந்திச்சு வாழக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத உஸ்தாத் இந்த இடத்துல சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அழகிய தௌபா செய்யக்கூடிய பழக்கத்தை, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு அழகிய ஒரு அமல
தொடர்ந்து செய்யலாமா? ஓகே. இதுக்கு அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ரமலான்ல நம்ம என்னவெல்லாம் செய்யணும், எப்படி தக்குவாவோட இருக்கணும், தக்குவா நம்ம கிட்ட வரும்போது நாம நல்லோர்களா மாறுறதோட சமுதாயத்தையும் அழகான சமுதாய மாற்றத்தை பார்க்கலாம். இந்த மாதம், இந்த வரக்கூடிய ரமதான் மாதம் குர்ஆனுடைய மாதமா இருக்கு. அதுல அழகான முறையில குர்ஆனை கற்றுக்கொண்டு நாமும் ஓதி பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். இந்த குர்ஆனினுடைய ஆய்வு செய்யணும். இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுல நம்ம நடக்கணும். இந்த குர்ஆனுடைய அழைப்பை ஏற்று பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும். இதனுடைய அழகான வழிகாட்டுதல்கள்ல நாம வாழ்றதோட பிறருக்கு எத்தி வைக்கிறதோட இரவு காலங்கள்ல அழகான முறையில இபாதத் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த ரமலான் மாசத்துல உம்ரா செய்யறது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றுத்தருங்கிறத பார்த்தோம். இந்த மாசத்துல தர்மம் செய்யறது மிகப்பெரிய அளவிட முடியாத நன்மைகளை பெற்றுத்தருங்கிறத பார்த்தோம். அதையெல்லாம் மேல இது பொறுமையின் மாதம். யாராவது சண்டைக்கு வந்தா கூட சாரி நான் நோன்பு வச்சிருக்கேன் என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு. இந்த நோம்போடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கு. சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கதா இருக்கு. விட்டு கொடுப்புகளை கற்றுக் கொடுக்க தரக்கூடியதா இருக்கு. ஈகை தன்மையை நம்மள்ட்ட அழகான முறையில கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமா இருக்கு இந்த ரமதான் மாதம். இந்த நோன்புடைய நாட்கள், நோன்புடைய காலங்கள் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த நோன்பு வைக்கிறது யாருக்கெல்லாம் சலுகை கொடுத்திருக்கோம், யார் வைக்கணும், யார் வைக்க கூடாது, எப்படி கலா செய்யணும், எப்படி சஹர் நேரத்துல சஹர் சாப்பிடணும், எவ்வளவு சீக்கிரமா நோன்பு திறக்கக்கூடியதை துரிதப்படுத்தணும். இதையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டு கடைசியா அந்த கடைசி இரவுகள்ல ஒற்றைப்படையான இரவுகள்ல நம்மளுடைய அமல் இபாதத்து எப்படி இருக்கணும், நம்ம நோன்பு நோற்ற நிலையில எப்படி நம்மளுடைய நோன்பை பேணணும், தௌபா செய்யணும் அப்படிங்கிற அனைத்தையும் பார்த்து இப்போ பெருநாளைக்கு வந்துட்டோம். நோன்பு பெருநாள் அன்னைக்கு அந்த நோன்பு பெருநாள் தர்மம் இருக்குல்ல ஃபித்ரா, அந்த ஃபித்ராவை பத்தி சொல்லும் போது இந்த இடத்துல உஸ்தாத் சொல்றாங்க ரமலான் நோன்பு கடைசி 10க்கு நம்ம வந்துட்டா ஒவ்வொரு முஸ்லிமும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த சதக்கத்துல் ஃபித்ர நோன்பு பெருநாள் தர்மத்தை கொடுக்க தயாரா இருக்கணும். பெரியவர்களுக்கும் சுறுசுறுப்பா இயங்கி கொண்டிருக்கணும். சிறுவர்களும் அதை கொண்டு போய் கொடுக்கறதுல ஆர்வம் காட்டணும். மன மகிழ்ச்சியோட அல்லாஹ்வின் அன்பையும் திரு பொருத்தத்தையும் எதிர்பார்த்து நாடி இந்த ஃபித்ராவை நாம கொடுக்கணும். நோன்பு பெருநாளைக்காக தயாராகும் போது ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஃபித்ரா கொடுக்க தயாராகணும். இதுக்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. ஃபித்ரா கொடுக்கறதோட நோக்கம் என்ன அப்படின்னா நோன்பின் போது ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாகும். பெருநாள் தினத்துல ஏழை எளியவர்கள் பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் இதோட நோக்கமா இருக்குது. உஸ்தாதிங்க நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. நோன்பாளிகளிடமிருந்து ஏற்பட்ட வீணான தவறுகள் இருந்து தூய்மைப்படுத்துவதற்காக ஏழைகளுக்கு உணவாக இருக்கும் பொருட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை அந்த ஃபித்ராவை கடமையாக்கினாங்க. இத இப்னு உமர் எல்லாம் அறிவிக்கிறாங்க. அபூ தாவூத், இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. அப்ப பணக்காரர்கள் மட்டும் இல்ல, பெருநாளைக்காக செலவுக்கு போக யார்கிட்ட எல்லாம் அதிகப்படியா பணம் இருக்கோ அவங்க ஒவ்வொருத்தரும் அனைவரும் இந்த ஃபித்ராவை எப்படி பணக்காரவங்க மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது இல்ல. அன்றைய தினம் செலவுக்கு போக மேலதிகமா யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்க அனைவருமே வசதி இல்லாத ஏழை மக்களை பார்த்து 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 இத கொடுக்கணும். முஸ்லிமான ஆண் பெண் பெரியவர் சிறியவர் அடிமை அல்லாதவர் அனைவர் மீதும் நோன்பு பெருநாள் தர்மம் கடமையானதா இருக்கு. பேருச்சம்பளம், தீட்டிய கோதுமை இது ரெண்டுல ஒரு சாவு கொடுக்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்குனாங்கன்னு இப்னு உமர் எல்லாம் சொல்றாங்க. இது புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் நோன்பு நோற்றவர்களுக்கும் நோன்பு நோக்க முடியாத நிலையில இருந்த குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள், குடும்ப தலைவர் இவங்க எல்லாருக்குமா சேர்ந்து குடும்ப தலைவர் இந்த ஃபித்ராவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல எதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டா ரைஸ் சாப்பிடுவாங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுவாங்க, இப்ப அரபு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இறைச்சி தான் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எந்தெந்த பகுதியில உணவா எதை அதிகப்படியா சாப்பிடுறாங்களோ அதை கொடுக்கணும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல நோன்பு பெருநாள் தர்மமாக ஏதேனும் உணவையோ அல்லது பேரிச்சம்பழத்தையோ அல்லது தீட்டப்படாத கோதுமையையோ அல்லது பாலாடை கட்டியோ அல்லது உலர்ந்த திராட்சையோ ஒரு சாவு அளவு கொடுப்போம்
இப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல உணவாக இருந்ததுல ஒரு சாவு நோன்பு பெருநாள் தர்மமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வழங்கிட்டு இருந்தோம். எங்களது உணவு தீட்டப்படாத கோதுமையா இருந்துச்சு, பாலாடை கட்டி இருந்துச்சு, பேரிச்சம்பழம் உலர்ந்த பேரிச்சம்பழமாக இருந்துச்சுன்னு அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுவும் புகாரில வரக்கூடிய செய்தியா இருக்கு. அப்போ அதனால இதெல்லாம் மக்கள் ஒரு சாவு அளவுக்கு தீட்டப்படாத கோதுமை கொடுப்பாங்க. இல்லாட்டி அரை சாவு தீட்டப்பட்ட கோதுமை அதையும் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப நமது நாட்டுல அரிசி, மாவு இருக்குல்ல, அது இது மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம். இப்ப ஏழைகளுக்கு உணவா இருக்கும் பொருட்டு இந்த ஃபித்ராவை நபி அவர்கள் கடமையாக்குனாங்க. இது ஹதீஸ்ல இருந்து அந்தந்த பகுதியில எது எது உணவா இருக்குமோ அதையே வழங்கணுங்கிறதையும் இதன் மூலமா நமக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சுமார் 2.5 கிலோ அளவுக்கு இத கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதை எப்ப கொடுக்கணும் அப்படின்னா பெருநாளைக்கு ஒரு 1-2 நாளைக்கு முன்னாடி இருந்து இத கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சஹாபாக்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னதா இத கொடுப்பாங்க அப்படிங்கிறத இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு அந்த பெருநாளைக்கு போய் கிடைச்சு அந்த பெருநாள் அன்னைக்கு யாரும் சாப்பிடல பட்டினீண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபித்ராவை கூட்டா பங்கீடு செஞ்சா எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். அவங்கவங்க தனித்தனியா கொடுத்தவங்களுக்கே ஒரு சிலர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு கூட்டா ஒரு ஜமாத்தா ஒரு பள்ளியிலயோ இந்த மாதிரி ஒரு அமைப்புலயோ கொடுக்கும்போது எல்லாருக்கும் எல்லா ஏழைகளுக்கும் அது போய் சேரக்கூடியதா இருக்கும். அதனால அதை கூட்டா கொடுக்கறது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க உஸ்தாத். அது மட்டும் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தர்மத்தை முடிச்சுட்டு பெருநாள் தொழுகை. இந்த பெருநாள் தொழுகையில ஹஜ் பெருநாள் தொழுகையிலும் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ரமதானுடைய பெருநாள் தொழுகையா இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளுடைய தொழுகையா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கட்டாயமா கலந்துக்கிறணும். இது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாங்கிறது சொல்லி காட்டுறாங்க. ஆண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தன்னுடைய எல்லாருமே ஒரே இடத்துல தொழுகணும். ஒரு சில இடத்துல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா வச்சிருக்கிறாங்க. அதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினது ஒரே இடத்துல ஒரே தொழுகையா தொழுகிறது தான். ஹப்ஸா பின் சீரின் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள்ல தொழும் இடத்திற்கு எங்கள் குமரி பெண்கள் செல்வதையும் நாங்க அழைச்சிட்டு போயிருக்கோம். யாருமே தடுக்கல. அப்போ ஒரு பெண் பனி கலப் வம்சத்தோட இல்லத்துல தங்கி இருந்தாங்க. அந்த பெண்மணி அன்னை உம்மு அத்தியா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ சொல்லி காட்டுறாங்க. நாங்க யுத்த காலத்துல காயமுற்றவங்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடியவர்களா இருந்தோம். அப்போ நோயாளிகளை கவனிக்கக்கூடியவர்களா இருந்தோம். அப்ப நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ல ஒருத்திக்கு மேலங்கி மேல போத்திக்கிற அந்த போர்வை இல்லாட்டி பெருநாள் தொழுகைக்கு செல்லாம வீட்டுல இருக்கிறது குற்றமா அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவளுக்கு மேலங்கி இல்லாட்டி என்ன, அவளது தோழி தனது மேலதிகமா வச்சிருக்க அந்த அங்கிய அவளுக்கு அணிய கொடுக்கட்டும். அவள் நன்மையான காரியங்கள்ல முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்திலையும் கலந்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கன்னி பெண்களையும் மாதவிடாய் உள்ள பெண்களையும் எல்லாரையும் பெருநாள் தொழுகைக்காக அந்த திடலுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளியில இல்லாம திறந்த வெளியில மைதானத்துல ஒரு பார்க் மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல ஒண்ணு சேர்ந்து தொழுகிறத விரும்பி இருக்காங்க. அதையேதான் அவங்களும் நடத்தி காட்டியிருக்காங்க. அப்ப தொழுகைக்காக தொழும் திடலுக்கு அந்த மைதானத்திற்கு வீட்டை விட்டு புறப்பட செய்யும்படி எங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார்கள். அதில் மாதவிடாய் உள்ள பெண்களும் தொழுமிடத்தை விட்டு விலகி இருப்பார்கள் அப்படின்னு உம்மு அத்தியா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில வரக்கூடியதா இருக்கு. அப்ப பெண்களும் பெருநாள் தொழுகையில கண்டிப்பா வீட்டை விட்டு கிளம்பி அங்க போய் கலந்துக்கிறணும். அப்படி கலந்துக்கிறது சுன்னத்தா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறாங்க. அதனால இதுல சில பெண்கள் அலட்சியமா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாம ஆண்களை தொழுகைக்கு அனுப்பிட்டு பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பள்ளியில தொழுகிறதை விட மைதானங்கள்ல திறந்த வெளியில தொழுகிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவா ஆக்கியிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த பெருநாள் தொழுகையில அதிகப்படியான தக்பீர் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். 7 தக்பீர், 5
25 தக்பீர் அப்படிங்கறத நமக்கு இமாம்கள் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த பெருநாளுடைய தினத்துல அல்லாஹ்வை அதிகப்படியான புகழ்றதுக்கும் நிறைய தக்பீர் சொல்றதுக்கும் வலியுறுத்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பாக்குறோம். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு போறது சிறந்தது. ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு பின்பு சாப்பிடுறது சிறந்தது. இது நபுவெளி புகாரில வருது. அதாவது ரமதான் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி சாப்பிடுறதும் ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு பின்பு சாப்பிடுறதும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையா இருக்கு என்று சொல்லி இந்த இடத்துல உஸ்தாத் சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி. அப்போ நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் தினங்கள்ல நோன்பு நோக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு, ஹராமாக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல இந்த பெருநாட்கள் ரெண்டுலயுமே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அதிகப்படியான தக்பீர் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமைப்படுத்துவதும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியில் செலுத்தியதற்காக தக்பீர் கூறி அவனை பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் இவ்வாறு அல்லாஹ் செய்தான். 2வது அத்தியாயத்துல 185, 22வது அத்தியாயத்துல 37வது வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அதனால அன்றைய தினத்துல வீணான வேடிக்கைகள்ல நேரத்தை கழிக்கிறதும் சினிமா பாக்குறதுலயும் மற்ற தேவையில்லாத காரங்கள்ல ஈடுபடுறதை தவிர்த்துட்டு முஸ்லிம்களாகிய அல்லாஹ் ஈமான் கொண்ட நல்ல அடியார்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் இந்த பெருநாளுடைய நாட்கள்ல நாம நிறைய தக்பீர் சொல்லணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துகள்ல விளையாட்டு போட்டிகளை பிள்ளைகளுக்காக பெரியவங்களுக்காக ஏற்பாடு செய்யறது ஒரு சுண்ணாவா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் சூடான் நாட்டவர்கள் போர் கருவிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்ததை பாக்குறாங்க. அது ஆயிஷா நபி பார்க்க ஆசைப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஓகே நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை தன்னோட சேர்த்து கண்ணத்தோட கண்ணை சேர்த்து வச்சு தோல்ல சாஞ்சுக்கிட்டு அவங்க அந்த விளையாட்டை பாக்குறாங்க. அது அவங்க போதும்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட கேட்டு இருந்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போதும்னு சொன்னோம். சரி ஓகே உள்ள போங்கன்னு சொல்லி அந்த விளையாட்டுக்கும் ஊக்குவிக்கக்கூடியவர்களா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. அதனால நாம ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அழகான விதத்தில் அமல்கள் செய்யவும், தக்வாவை அதிகரித்துக் கொள்ளவும், நம்மளுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளவும், இந்த சமுதாயத்தை அழகான சமுதாயமா மாற்றுவதற்கும் குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறதுனால குர்ஆன் அழகிய முறையில் நாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதை அழகிய முறையில் ஓதக்கூடியவர்களாகவும் நாம இருக்கிறதோட அந்த குர்ஆனினுடைய வழிகாட்டுதல் நடப்போங்கிற நியத்தோட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை இன்ஷா அல்லாஹ் நம்ம வரவேற்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் யா அல்லாஹ் உடல் ஆஃபியத்தோடும் யா அல்லாஹ் உள்ளத்தின் யா அல்லாஹ் ஈமானோடும் யா அல்லாஹ் தக்வாவோடும் அதை நாங்கள் எதிர்கொண்டு அழகிய முறையில் அமல் செய்து உன்னுடைய அன்பையும் உன்னுடைய ரஹமத்தையும் பெறக்கூடியவர்களாக உன்னுடைய மக்ஃபிரத்தை பெறக்கூடியவர்களாக யா அல்லாஹ் உயர்ந்த உன்னதமான நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.